ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம், அடுத்தது 10th ஸ்டாண்டர்ட். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த யூனிட்டை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டே 6ல் இருக்கிற டாபிக் லைட்டுங்கிற டாபிக் வந்து முடிஞ்சிடும். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் ஆப்டிக்ஸ் ஒளியியல் அப்படிங்கிற யூனிட் எடுத்துக்கிறீங்க. அது என்னென்ன இருக்கும் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இன்ட்ரடக்ஷனில் நம்ம இந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதோட பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு 9th ஸ்டாண்டர்ட்லேயே கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தோம், அதுதான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் ரிஃப்ளெக்ஷனை பற்றி பார்த்துருந்தோம். ரிஃப்ளெக்ஷனோட அப்ளிகேஷன் மிரர்ஸ், மிரரில் வந்து பிளேன் மிரர், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், ஸ்பெரிக்கல் மிரர். கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், ஸ்பெரிக்கல் மிரர், அது ரெண்டையும் பார்த்துருந்தோம். 10th ஸ்டாண்டர்டில் பார்க்க போகிறப்ப பேசிக்காக ரிஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோம், ஒளி விலகலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒளி விலகலில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகலின் முதல் விதி, ஒளி விலகலின் இரண்டாம் விதி. ஸோ 2 விதி இருக்கு. ஸோ இந்த 2 விதியை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது sin I by sin R ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணலாம். அப்புறம் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் காம்போசிட் லைட், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட், கூட்டொளியில் ஏற்படும் ஒளி விலகல். ஸோ இதை பற்றி பாருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு லைட்டு வந்து பட்டு அது வந்து ஸ்கேட்டர் ஆகும், ஒளி வந்து சிதறல் அடையும். ஸோ அதை தான் பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒளி வந்து அதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, அது வந்து ஸ்கேட்டர் ஆகி தான் என்ன ஆகுது, பல வண்ணங்களாக தெரியுது. இந்த வானவில் கிரியேட் ஆகுறது, அப்புறம் வந்து நீல நிறமாக இருக்கிறது காரணம் வானம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் ஒளி சிதறல் தான் காரணம், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டுங்கிறது தான் காரணம். ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். அப்புறம் டைப் ஆஃப் ஸ்கேட்டரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்னும் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஸோ டைப் ஆஃப் ஸ்கேட்டரிங்ல 2 டைப் இருக்கு, மீட்சி சிதறல், மீட்சியற்ற சிதறல், ஒளி சிதறலின் வகைகள். இதை நோட் பண்ணிக்கணும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ராலேஜி ஸ்கேட்டரிங், ராலே ஒளி சிதறல், ராலேஜி ஸ்கேட்டரிங்லா, ராலே சிதறல் விதி, அப்புறம் மீ ஒளி சிதறல், ஸோ மீ ஸ்கேட்டரிங், அப்புறம் டிண்டால் ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங், அப்புறம் ராமன் ஸ்கேட்டரிங். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்களுக்கு பாயிண்ட். ஸோ டிண்டால் ஒளிச்சிதல்னா என்ன, ராமன் ஒளிச்சிதல்னா என்ன, ராலே ஸ்கேட்டரிங்னா என்ன, ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் டூ இன் அ ஃபேக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பதை கூழ்மம் என்கிறோம். எடுத்துக்காட்டு பால், புகை, ஐஸ்கிரீம் மற்றும் கலங்கலான நீர். ஸோ அந்த ஒளிச்சிதறல டிண்டால் ஒளிச்சிதல்லாம் பார்த்தீங்கன்னா கூழ்மங்களில் ஏற்படக்கூடிய ஒளிச்சிதறல் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் அதில் கொடுத்துருக்காங்க, மிக நுண்ணிய துகள்கள் மற்றும் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பதை கூழ்மம் என்கிறோம். பால், புகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இன்னொரு துகள்களாக வந்து விரவி இருக்கும், அதுக்கு பேர் தான் கூழ்மம்னு சொல்லுவாங்க. ஸோ கொலைட் இஸ் மைக்ரோஸ்கோபிக்லி ஸ்மால் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஈக்குவல்லி டிஸ்பர்ஸ்ட் த்ரூ அவுட் அனதர் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் மில்க், ஐஸ் கிரீம், மடி, வாட்டர், ஸ்மோக். ஓகேவா? ஸோ இந்த டியூன் ஆஃப் ஃபேக்டை நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் லென்ஸ். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸோ லென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஃப்ளெக்ஷனோட அப்ளிகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிரர் பார்த்தோம். ரிஃப்ராக்ஷனோட அப்ளிகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ். ஸோ லென்ஸ்லேயும் அதே மாதிரி தான், கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் 2 டைப் இருக்கு. ஸோ கன்வெர்ஜிங் லென்ஸ், டைவர்ஜிங் லென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம கான்கேவ், கான்வெக்ஸ் மிரர்ல சொல்லுவோம், நம்ம லென்ஸ்ல சொல்றப்ப கன்வெர்ஜிங், டைவர்ஜிங் சொல்லுவோம். ஸோ அதோட லென்ஸோட டைப்ஸ் எல்லாம் பாருங்க, என்னென்ன டைப்ஸ்லாம் லென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. கன்வெர்ஜிங்ல லென்ஸ்ல 4 டைப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைவர்ஜிங் லென்ஸ்ல 4 டைப் கொடுத்துருக்காங்க. கான்வெக்ஸ் லென்ஸ், பை கான்வெக்ஸ் லென்ஸ், பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ், பாசிட்டிவ் மென்ஸ் லென்ஸ், குவி லென்ஸ், இருபுற குவி லென்ஸ், தட்ட குவி லென்ஸ், தேற்ற பிறைத்தளம். அப்புறம் விரிக்கும் லென்ஸ்கள் 4 வகை பாருங்க, குழி லென்ஸ், இருபுற குழி லென்ஸ், தட்ட குழி லென்ஸ், எதிர்பிறைத்தளம். கான்கேவ் லென்ஸ், பை கான்கேவ் லென்ஸ், பிளானோ கான்கேவ் லென்ஸ், நெகட்டிவ் மைக்கோ லென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டைப் ஆஃப் லென்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்து நோட் பண்ணீங்க. ஸோ அதுக்கப்புறம் இமேஜ் ஃபார்ம்டு டியூ டு த ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஏ கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். நார்மலா நம்ம ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்தோம் மிரர்ல எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுச்சுன்னு, அதே மாதிரி தான், சிமிலர் தான். நீங்க வந்து மிரரை படிச்சுட்டு வந்தீங்கன்னா லென்ஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸியாயிடும். அதே மாதிரி இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, ஃபர்ஸ்ட் வந்து குவி லென்ஸ் எடுத்துக்கிறோம். குவி லென்ஸ்ல 2லையுமே எப்படி வந்து பிம்பங்கள் தோன்றுதுன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 2மே பேரலா தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய குழி லென்ஸ், ரெண்டாவது இருக்கிறது குவி லென்ஸ். ஓகேவா? ஸோ கன்வெர்ஜிங், டைவர்ஜிங் 2மே கொடுத்துருக்காங்க. நார்மலா பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்ஃபினிட்டிவ்ல ஒரு பொருளை ஆப்ஜெக்ட் வைக்கிறப்ப அது எங்க போய் கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதே மாதிரி நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்த மாதிரியே ரிஃப்ராக்ஷனுக்கு ரூல்ஸ் இருக்கு, 4 ரூல்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க, ரே பாசிங் பேரலல் டு த ஆப்டிக் ஆக்சிஸ். ஆப்டிக் ஆக்சிஸுக்கு பேரலா போகக்கூடிய ரே வந்து எங்க போகும் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்ல போய், அதாவது எங்க போகும், ஃபோக்கஸ்ல போய் குவியும். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ்ல வந்து பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலா போகக்கூடியது எல்லாமே ஃபோக்கஸ் வழியா போகும். அதான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டைவர்ஜிங்ல பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்ல குவியும், அதை வந்து அங்க குவிய முடியுங்கிறதுனால அப்படியே டைவர்ஜ் ஆகி போகுது. ஓகேவா? ஸோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரே
பாசிங் parallel to the optic axis. ஸோ ரெண்டுமே அதே தான். ஸோ ரெண்டு லைனுமே அதே தான் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரே பாசிங் த்ரூ ஆர் டைரக்டட் டுவர்ட்ஸ் த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இப்போ ஃபோக்கஸ் வழியாக போகுது, ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக ஒரு ரே போச்சுன்னா அது பேரலாக போகும். சேம் ரூல் தான், நம்ம மிரரில் பார்த்த ரூல் தான், அதே தான் டிராயிங்கில் கொடுத்துருக்காங்க, பார்த்து நோட் பண்ணுங்க. அப்புறம் ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஏ கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் வழியாக ரிஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்? ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருந்துச்சுன்னா எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகும்? ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இமேஜ் கிடைக்குது, ரொம்ப சிறுசாக கிடைக்குது. ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, பொருள் இருளா தொலைவில் உள்ள போகுது. ஸோ அதோட டிராயிங் நோட் பண்ணுங்க. இது எல்லாமே ஃபுல்லாகவே டிராயிங்காக தான் இருக்கும் இந்த டாபிக் ஃபுல்லாமே. அப்புறம் ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பியாண்ட் சி. ஸோ பியாண்ட் சி அப்படிங்கிறது greater than 2f. ஸோ greater than 2fல கிடைக்கிறப்ப அது எங்க கிடைக்குது ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்ஸுக்கு ஆப்போசிட்ல அடுத்த சைடில் வந்து f1க்கும் 2f2க்கும் இடையில கிடைக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இன்வெர்டர் தலைகளா தெரியுது, ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து அதோட சின்னதா இருக்கு. ஸோ இமேஜ் இருக்கக்கூடியதை பார்த்து நோட் பண்ணிக்கணும். அப்புறம் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் சி. ஸோ சி பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணோன்னா எங்க இமேஜ் கிடைக்குது அப்படின்னா அதே சியில் தான் கிடைக்கும் ஆப்போசிட்ல, ஆனால் தலைகளா தெரியுது, ரெண்டு சைஸுமே சேமா தான் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிட்வீன் எஃப் அண்ட் சி, பொருள் எஃப்க்கும் சிக்கும் இடையே வைக்கப்படும் பொழுது எந்த மாதிரி இமேஜ் ஃபார்ம் ஆகும்? ஸோ எஃப்க்கும் சிக்கு இடையில வைக்கிறப்ப எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கு அப்பால் கிடைக்குது. ஸோ தலைகளா இருக்கு, அதே பெரிய அளவில் இருக்கு. நீங்க மிரரை படிக்கிறப்ப சிமிலரா தான் இருக்கும், கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். பொருள் எஃப்க்கும் சிக்கும் இடையே வைக்கப்படும் பொழுது. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு அட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப். எஃப்ல பொருளை வச்சோம்னா அது எங்க கிடைக்கும்? ஈரில்லா தொலைல கிடைக்கும். இன்ஃபினிட்டிவ், அது வந்து பொருள் எங்க கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது, இன்ஃபினிட்ல கிடைக்கும் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? அதான் டிராயிங் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக புரியும். ஸோ டிராயிங் ஃபுல்லாகவே நோட் பண்ணீங்கன்னா நீங்க கையால வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிட்வீன் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப் அண்ட் ஆப்டிகல் சென்டர் ஓ, பொருள் முதன்மை குதியம் எஃப் மற்றும் ஒளியியல் மையம் ஓ ஆகியவற்றுக்கு இடையே வைக்கப்படும் பொழுது. ஸோ எஃப்க்கும் பிக்கும் இடையில வச்சீங்கன்னா அங்கே எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் வந்து முன்னாடியே கிடைச்சிருது பாருங்க. ஸோ நம்ம அதில் பார்க்குறோம் விர்ச்சுவல் இமேஜாக கிடைச்சது, இதில் முன்னாடியே லென்ஸுக்கு முன்னாடியே கிடைச்சது. ஆனால் ஆப்ஜெக்டோட சிறுசாக தான் இருக்கு, தலைகீழ தெரியல, நேராகவே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 6 கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 6 டயக்ராமும் ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் போட்டு நோட் பண்ணிக்கணும். அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் கான்வெக்ஸ், குவி லென்ஸோட பயன்பாடுகள் எங்க என்னென்ன, அப்புறம் லென்ஸ் ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஏ கான்கேவ் லென்ஸ், குழி லென்ஸ் வழியாக ஒளி விலகல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ளிகேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது புக்ல நீங்க கொடுத்துருக்கோம், அதை வரிசையா நீங்க நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து குழி லென்ஸ்ல எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் வைக்கிறோம். ஸோ இன்ஃபினிட்டியில் வைக்கிறப்ப எங்க இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. கான்கேவ் லென்ஸ் ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டிவ்ல எங்க கிடைக்குது? எஃப்ல வந்து டைவர்ஜ் ஆகி கிடைக்குது. ஓகேவா? அடுத்து வந்து ஆப்ஜெக்ட் எனிவேர் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ் அட் த ஃபைனட் டிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல வைக்கிறோம். நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்கேவ் லென்ஸ்ல தான் வந்து என்ன ஆகுது? 6 கேஸ் இருக்கு. டைவர்ஜிங் லென்ஸ்ல 2 கேஸ் தான். அதே மாதிரி தான் மிரர்லயும் கான்கேவ் மிரர்ல தான் 6 கேஸ், கான்வெக்ஸ் மிரர்ல 2 கேஸ் தான். அப்ப அங்க எங்க எப்படிலாம் இமேஜ் கிடைக்குது? ஸோ ஒரு இடத்துல வைக்கிறப்ப இமேஜோட சைஸ் எப்படி மாறிக்கிட்டே வருதும் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். ஸோ கான்கேவ் லென்ஸ் வேரியேஷன் இன் பொசிஷன் அண்ட் சைஸ் இமேஜ் வித் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். குழி லென்ஸ் பொருளின் தொலைவை பொறுத்து பிம்பத்தின் அளவும் தொலைவும் மாறுபடுது. ஓகேவா? ஸோ கான்கேவ் லென்ஸ் ஆப்ஜெக்ட் அட் ஃபைனட் டிஸ்டன்ஸ், குழி லென்ஸ் பொருள் அளவிடக்கூடிய தொலைவில் உள்ள போது. ஸோ இது ரெண்டுமே பார்த்து நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? டிராயிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் கான்கேவ் லென்ஸ், குழி லென்ஸோட பயன்பாடுகள் என்னென்ன, அப்புறம் ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஏ கான்கேவ் லென்ஸ், லென்ஸ் சமன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லென்ஸ் சமன்பாடு வந்து டைவேட் பண்ணதுக்கு ஓரளவு கொடுத்துருப்பாங்க. அதோட அந்த ஓவரால் ஈக்குவேஷன் நோட் பண்ணி அது ரிலேட்டடா நீங்க சம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அதுல எப்படி சைன் கன்வர்ஷனை யூஸ் பண்ணணும், குறியீடு மரபை எப்படி நீங்க யூஸ் பண்ணணும், அப்புறம் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லென்ஸ், லென்ஸோட உருப்பெருக்கம் எப்படி இருக்கும், லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, லென்ஸ் உருவாக்குவோட சமன்பாடு. ஸோ லென்ஸ் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு சமன்பாடு ரிலேட்டடா தான் இப்ப நமக்கு கண்ணு வந்து கிட்ட பார்வை தூர பார்வை இதுக்கு ஏத்த மாதிரி பவர் கண்டுபிடிப்பாங்க, அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேவா? அதுக்கப்புறம் பவர் ஆஃப் லென்ஸ். ஸோ பவர் ஆஃப் லென்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸுக்கும் கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் திக்கர் இன் த மிடில் தென் த எட்ஜ், எட்ஜை விட மிடில் தான் என்ன இருக்கும்? திக்கராக இருக்கும். அதே கான்கேவ் லென்ஸ் பார்த்தீங்கன்னா தின்னர் இன் த மிடில் தென் எட்ஜ், ஸோ வந்து எட்ஜை விட தின்னராக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கன்வெர்ஜிங் லென்ஸு, கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறது டைவர்ஜிங் லென்ஸு. அப்புறம் கான்வெக்ஸ் லென்ஸோட 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் ப்ரொடியூஸ் மோஸ்ட்லி ரியல் இமேஜ், அதிகபட்சமாக ரியல் இமேஜ் தான் உருவாக்கும். கான்கேவ் லென்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ப்ரொடியூஸ் வெர்ச்சுவல் இமேஜ். அப்புறம் இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர் மெட்ரோபியா, இட் இஸ் யூஸ்டு டு மைஃபோபியா, அதாவது கிட்ட பார்வை தூர பார்வை சொல்லுவாங்க. கிட்ட குழி தோண்டி எட்ட குவி, அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதோட தமிழ் வெர்ஷன் மையத்தில் தடித்தும் ஓரத்தில் மெலிந்தும் காணப்படும், மையத்தில் மெலிந்தும் ஓரத்தில் தடித்தும் காணப்படும்.
இது குவிக்கும் லென்ஸ், இது விரிக்கும் லென்ஸ். பெரும்பாலும் மெய்பிம்பங்களை தோற்றுவிக்கும், மாயபிம்பங்களை தோற்றுவிக்கும். தூர பார்வை குறைந்தபட்ச சரி செய்ய பயன்படுகிறது. கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகிறது. ஸோ அடுத்து ஹியூமன் ஐ. ஸோ நீங்கள் சவுண்டு பார்க்குறப்ப நம்ம ஏரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இதில் பார்க்குறோம், ஹியூமனோட ஐயை பார்க்குறோம். ஸோ மனிதனோட கண். ஸோ கண்ணோட அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்தளவு உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஆனால் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. அப்புறம் ஒர்க்கிங் ஆஃப் த ஐ வந்து கண் வந்து செயல்படும் விதம் என்ன, வெளி ஏற்பவித்திறன், பவர் ஆஃப் அக்குமுடேஷன், அப்புறம் பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன், பார்வையோட நீட்டிப்பு, த ஃபேர் ஆஃப் பாயிண்ட் நியர் பாயிண்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ, கண்ணின் அண்மை புள்ளி மற்றும் சேய்மை புள்ளி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணி படிங்க. ஜஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் பார்த்து ஓரளவு கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதுலேருந்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் அதிகமாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் கான்செப்ட் வைஸாக ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் கேட்கலாம். அதுக்கப்புறம் டிஃபெக்ட் இன் ஐஸ், கண்ணோட குறைபாடுகள் என்னென்ன, கிட்ட பார்வை, மயோஃபியா. ஸோ நம்ம அதை பார்த்தோம். மயோஃபியாவுக்கு வந்து என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும், அதேமாரி ஹைப்பர் மெட்ரோஃபியா, தூர பார்வைக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா, கிட்ட குழி தோண்டி எட்ட குவி, இதை ஞாபகம் வச்சிங்கனாலே போதும். ஸோ அதோட அது அந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கிறப்ப எப்படி கண்ணில் என்ன குறைபாடு ஏற்படும் அப்படிங்கிறத அதில் காட்டுறாங்க. விஷன் வித் மைஃபோவியா, கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண், கிட்ட பார்வை குறைபாடு சரி செய்யப்பட்ட கண், ரெண்டுக்கும் சரி செய்யப்பட்ட கண்ணுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. இந்த லென்ஸ் ஒன்று முன்னாடி வச்சிடறாங்க பாருங்க. அதேமாதிரி தூர பார்வையே சரி செய்யப்பட்ட கண். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழி ஏற்புமைவு திறன் குறைபாடு, பிரஸ்மைஃபோவியா, பார்வை சிதறல் குறைபாடு. ஸோ இது ரெண்டும் பாருங்க. அப்புறம் மைக்ரோஸ்கோப், நுண்ணோக்கிகளை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சிம்பிள் மைக்ரோஸ்கோப் எப்படி ஒர்க் ஆகுது. மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறாங்க, எளிய நுண்ணோக்கி எல்லாமே லென்ஸை வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, லென்ஸ். ஸோ லென்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக லென்ஸ் யூஸ் பண்ணி தான் மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணுறாங்க. அதில் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ மைக்ரோஸ்கோப் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கல, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நோட் பண்ணிங்க. மைக்ரோஸ்கோப் எப்படி ஒர்க் ஆகுது, இமேஜ் ஃபார்மேஷன் இன் ஏ சிம்பிள் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப்னா என்ன இருக்கும், நம்ம இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டை கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டும். ஸோ அதான் மைக்ரோஸ்கோப்போட வேலை. சிம்பிள் மைக்ரோஸ்கோப் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நமக்கு டே 6ல் இருக்கக்கூடிய லைட்டுங்கிற டாபிக் முடியுது. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேஷன் தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த இமேஜ் ஃபார்மேஷன்லேருந்து கம்பல்சரியாக கொஸ்டின் கேட்பாங்க. அதுதான் நீங்கள் இமேஜ் நோட்டில் போட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணு. ஏன்னா நீங்கள் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்குறப்ப சடனாக நீங்கள் இமேஜ் போட்டு அதுலேருந்து பாயிண்டை கண்டுபிடிச்சிடலாம். இதை மக்கப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா. ஸோ இந்த டாபிக் வந்து ப்ராப்பராக என்னென்ன நோட்ஸ் எடுக்கிறதுங்கிற சொன்னதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த டாபிக் கம்பல்சரி முடிச்சிடும். இதுலேருந்து கேட்கக்கூடிய 3-4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ நம்ம டே 6 முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டே 7ல் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.